ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 890 ஸ்கூல் வந்து க்ளோஸ் பண்றாங்க அப்படின்னு போட்டிருக்கு, அரசு பள்ளிகள். ஏன்னா 10ஆம் வகுப்பு மாணவர்கள் வந்து கம்மியா இருக்கிறாங்க அப்படின்றதுனால 890 ஸ்கூல்ஸ் வந்து க்ளோஸ் பண்ண போறாங்களாம். சோ இது வந்து ஒரு பெரிய முக்கியமான செய்தி இல்ல. அதுக்கு கீழே இன்னொரு செய்தி இருந்தது. அதுல பாத்தீங்கன்னா இந்த நகர்ப்புற கிராமப்புற பகுதிகளில் 810 புதிய டாஸ்மாக் மதுக்கடைகளை வந்து திறக்கிறாங்க அப்படின்னு போட்டிருக்கு. சோ எனக்கு சந்தேகம் என்னன்னா, மதுக்கடைகளை திறக்கிறதுக்காக பள்ளிகளை மூடிட்டு அந்த இடத்துல மதுக்கடைகள் திறக்கிறாங்களா, இல்ல இதுதான் வந்து திராவிட மாடல் ஆட்சியா, இதுதான் வந்து விடியலா, இதைத்தான் தமிழக மக்கள் வந்து எதிர்பார்த்தாங்களான்னு தெரியல எனக்கு. அது எல்லாமே வினோதமா இருக்குது. கொஞ்ச நாளுக்கு முன்னாடி நீங்க பார்த்திருப்பீங்க, உலக நாயகன், அதாவது தமிழகத்துல குடும்ப ஆட்சி இருக்குது, தமிழகத்துல திராவிட ஆட்சிகள் வந்து தமிழகத்தையே நாசப்படுத்திட்டாங்க, நான் தான் வந்து ஒரு மாற்று சக்தி, அதாவது தமிழகத்தையே மாற்ற போறேன் அப்படின்னு டிவி எல்லாம் போட்டு உடைச்சாரு. இன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னா அவர் வந்து திமுக எம்பியா நாடாளுமன்றத்துல போக போறாரு. சோ அது பத்திரிகையாளர் கேக்குறாங்க, சார் நீங்க டிவி எல்லாம் போட்டு உடைச்சிங்களே, குடும்ப ஆட்சின்னு சொன்னீங்களே, திராவிட ஆட்சி மோசமானது சொன்னீங்களே, இன்னைக்கு எப்படி சார் அவங்களோட எம்பியா போறீங்க அப்படின்னா, நாட்டுக்கு தேவை, மக்களுக்கு தேவை அப்படின்றார். அதாவது அவர் சாதாரணமா பேசினாலே மக்களுக்கு புரியாது. நாடாளுமன்றத்துல போய் எனக்கு வந்து 4 பாஷை தெரியும் அப்படின்னு சொல்லி தமிழகத்தினுடைய மானத்தை என்ன பண்ண போறாருன்றதும் தெரியல. சார் ஆக்சுவலா கமலஹாசனை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா அவர் வந்து உண்மையிலேயே திரைத்துறையில் மிகப்பெரிய சாதனையாளர் எல்லாருமே சொல்லலாம். ஆனால் நான் தான் மாற்று அப்படின்னு வந்தவங்க ஒரே எலெக்ஷன்ல இப்படி அறிவாலயம் அடிமையானதுதான் ரொம்ப வருத்தமான விஷயம். நீங்க அப்ப சுயமரியாதைய பத்தியோ இல்ல அடுத்த கட்சியவோ பத்தி பேசுறதுக்கோ தகுதி உங்களுக்கு கிடையவே கிடையாது. ஒரு ராஜ்யசபா சீட்டுக்காக தன்னுடைய சுயமரியாதையை தன்னுடைய தன்மானத்தை அடமானம் வைத்தவர்கள் மற்றவர்களை பற்றி பேச தகுதியற்றவர்கள். இனிமே கமலஹாசன் எதை பத்தியும் பேசாம அறிவாலயத்துக்கு உண்மையான ஒரு உடன் பிறப்பா ஊப்பியா இருக்கிறதுக்கு தகுதி இருக்குது. அவர் இதை பத்தி பேசினார்னா இன்னும் அசிங்கப்படுவார். என்னன்னா இதை வந்து மக்கள் வந்து தெளிவா புரிஞ்சுக்கணும் மேடம். அதாவது கமல் பண்றது, நான் திரும்ப 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 சொல்றது, அரசியல்வாதிகள் தவறு செய்யறது அவங்க வந்து தெரிஞ்சே செய்யறாங்க. ஏன்னா இந்த மக்களை எதை செஞ்சாலும் ஏத்துக்குவாங்க அப்படின்னு. இன்னைக்கு ஒரு மாற்று அப்படின்னும் போது மக்கள் எல்லாம் வந்து கமலுக்கு போய் ஓட்டு போட்டாங்க. இன்னைக்கு அவர் வந்து திமுகவோட போகும்போது மக்களுக்காக அப்படின்னு சொன்னா அதையும் மக்கள் ஏத்துக்குவாங்க. தமிழக மக்கள் அப்படியான மனநிலை உள்ள ஒரு முட்டாள் மக்கள்னு தெரிஞ்சதுனாலதான் அவர் வந்து பண்றாரு. அதாவது 900 ஸ்கூலுக்கு கிட்ட வந்து க்ளோஸ் பண்றானுங்க, 800 புதிய டாஸ்மாக் எல்லாம் திறக்கிறாங்க, இந்த மாதிரி அநியாயங்கள் நடக்குது. ஆனா முதல்வர் பாத்தீங்கன்னா அவருடைய தொகுதிக்கு போகும்போது பெண்கள் குத்தாட்டம் போடுறாங்க, அத அவரும் அவர் கூட ஒரு அமைச்சரும் கைத்தட்டி சிரிச்சு பாக்குறாங்க. இந்த கொடுமைய எந்த ஸ்டேட்லயாவது பார்க்க முடியுமா? இப்படி ஒரு முதலமைச்சரை பார்க்க முடியுமா? அதாவது இந்த முதல்வர் எங்க போனாலும் ஃப்ரம் த டே ஒன் ஒரு 4 கேமராமேன், ஒரு கேமராமேன்னா கூட பரவாயில்ல, ஏன்னா அவருடைய வீடியோஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா 360 டிகிரி ஆங்கிள் வந்து காமிப்பாங்க. இருக்கக்கூடிய இந்த IAS IPS அதிகாரிகளும் அதாவது அவங்க வேலை செய்யறேன் அப்படின்றத வீடியோ எடுத்து போட்டு அந்த சுய விளம்பரத்தை தேடிக்கிட்டு இருக்கிறாங்க. எப்ப உங்க முதலமைச்சர் மாதிரியே நீங்களும் கேமரா முன்னாடி பேசிக்கிட்டே போவீங்களா? நீங்க சரி, இன்னைக்கு சுகாதாரத்துறையில எத்தனை பேர் வந்து அன்னைக்கு கூட நான் பார்த்தேன், ஓமந்தூரார்லயும் ஏதோ ஒரு மருத்துவமனையில எத்தனை தடவை சொல்லியும் கவுண்டர் ஓபன் பண்ணாம நோயாளிகள் பெரிய கியூல மருந்து வாங்க நின்னுகிட்டு இருக்கிறாங்கன்ட்டு. அதை உன்னால சரி பண்ண முடிஞ்சுதா? சொல்லுங்க பாப்போம். இன்னைக்கு வந்து நிறைய இளைஞர்கள் பாத்தீங்க அப்படின்னா, நான் வந்து IAS ஆகணும், IPS ஆகணும், நான் வந்து இந்த சமூகத்துல ஒரு மாற்றத்தை கொண்டு வரணும் அப்படின்னு கஷ்டப்பட்டு படிச்சு வர்றாங்கல்ல இந்த யங்ஸ்டர்ஸ், அவங்க இந்த மாதிரி அதிகாரிய பார்த்து என்ன கத்துக்குவாங்க? அதுதான் ப்ராப்ளம். இப்ப பார்க்கணும், அதாவது மக்கள் யோசிக்கணும். அதாவது நம்ம பண்ண ஒரு தப்புனால எவ்வளோ பிரச்சனைகள் வருது பாருங்க. இன்றைக்கு தமிழகத்துல நடக்கக்கூடிய பெரும்பாலான இல்லீகல் ஆக்டிவிட்டிஸ்க்கு பின்னாடி அரசு அதிகாரிகள் இருக்கிறாங்க, அவங்க சப்போர்ட்டோட தான் நடக்குது அப்படின்றத கேட்கும்போது ரொம்ப கஷ்டமா இருக்குது. அதாவது இந்த IAS IPS அதிகாரிகள் மேல வந்து நம்ம அவ்வளவு ஒரு ரெஸ்பெக்ட் வச்சிருக்கோம். அதாவது ஒரு டாஸ்மாக் துறையில மேனேஜிங் டைரக்டரா இருக்கிறவர் வந்து இன்னைக்கு குற்றவாளி கூண்டுல நின்னு பதில் சொல்ற இடத்துல இருக்கிறார், IAS அதிகாரி. அவர் மேல என்ன ரெஸ்பெக்ட் வரும்? அப்படிதானே சார் இருக்காங்க. அமைச்சர்கள் தண்டனை பெற்று தண்டனை நிறுத்தி வச்சு இருக்கிறாங்க. அப்ப அவர்களுக்கு கீழே வேலை செய்யற இவர்களுக்கு எந்த மாதிரி ஒரு மொராலிட்டி கிடைக்கும் யோசிச்சு பாருங்க. வணக்கம் காயத்ரி மேம், வெல்கம் டு சண்டே சாட். எப்படி இருக்கீங்க? வணக்கம் தாம் சார், நல்லா இருக்கேன்.
அதாவது தமிழ்நாட்டுல ஒரு வாரம் வரக்கூடிய செய்திகளை பார்க்கும்போது, அதாவது கொஞ்சம் ஷாக்கிங்காவும் இருக்கு, வியப்பாவும் இருக்கு. இந்த வாரம் வந்து சோசியல் மீடியால நிறைய சர்க்குலேட் ஆன ஒரு செய்தியை நான் வந்து பார்த்தேன். ஸோ கல்வியாளர் அப்படின்றதுனால உங்ககிட்ட அதை பத்தி பேசியே ஆகணும். ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 890 ஸ்கூல் வந்து க்ளோஸ் பண்றாங்க அப்படின்னு போட்டிருக்கு. அரசு பள்ளிகள். ஏன்னா 10ஆம் வகுப்பு மாணவர்கள் வந்து கம்மியா இருக்கிறாங்க அப்படின்றதுனால 890 ஸ்கூல்ஸ் வந்து க்ளோஸ் பண்ண போறாங்களாம். சோ இது வந்து ஒரு பெரிய முக்கியமான செய்தி இல்ல. அதுக்கு கீழே இன்னொரு செய்தி இருந்தது. அதுல பாத்தீங்கன்னா இந்த நகர்ப்புற கிராமப்புற பகுதிகள்ல 810 புதிய டாஸ்மாக் மதுக்கடைகளை வந்து துறக்குறாங்க அப்படின்னு போட்டிருக்கு. சோ எனக்கு சந்தேகம் என்னன்னா, மதுக்கடைகளை துறக்கிறதுக்காக பள்ளிகளை மூடிட்டு அந்த இடத்துல மதுக்கடைகள் துறக்கிறாங்களா, இல்ல இதுதான் வந்து திராவிட மாடல் ஆட்சியா, இதுதான் வந்து விடியலா, இதைத்தான் தமிழக மக்கள் வந்து எதிர்பார்த்தாங்களான்னு தெரியல எனக்கு. சார் ஆக்சுவலா வந்து பள்ளிக்கூடத்தை மூடுறது அப்படிங்கிறது நீங்க ரொம்ப தப்பா சொல்றீங்க. அப்படி கிடையாது சார். பெரிய பள்ளிகளோட இணைக்கிறது. அவங்க அவங்க செய்யறது வந்து இணைக்கிற வேலையை செய்யறாங்க. அப்படிதான் நீங்க அதை எடுத்துக்கணும். ஏன்னா அதுக்கு அப்படிதான் விளக்கம் கொடுப்பாங்க. இன்னைக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா ஆசிரியர்கள் 15,000க்கு மேல வந்து வேகன்சி இருக்குது. ஹையர் ஸ்டடீஸ்க்கு மட்டுமே 3000 ஆசிரியர்களுக்கு மேல இருக்குது. பல பள்ளிகள்ல அந்தந்த ஸ்கூல்ல இருக்கக்கூடிய ஹெட் மாஸ்டர்ஸ் ஹெட் மிஸ்டர்ஸ் எல்லாம் பக்கத்துல இருக்கக்கூடிய என்ஜிஓஸ் இல்லைன்னா ரோட்டரி, லைன்ஸ் கிளப் இல்லைன்னா ட்ரஸ்ட் அந்த மாதிரி இருக்கிறவங்களை இவங்க பர்சனலா அந்த பிள்ளைகளுக்கு நல்லது செய்யணும் அப்படிங்கிற நோக்கத்துல நீங்க வந்து ஒரு டீச்சருக்கு வந்து கன்சாலிடேட்டட் பேமெண்ட் 1 இயருக்கு கொடுங்க, நாங்க ஒரு டீச்சர் போட்டோம்னா அந்த பிள்ளைங்க படிப்பாங்க, இல்லைன்னா நாங்க கோர்ஸ் எடுக்க முடியாது. அதாவது கோர்ட் கூட எனக்கு இந்த விஷயத்துல ரொம்ப வருத்தம் என்ன அப்படின்னு சொன்னா, ஒருத்தங்க வந்து ஒரு கோர்ஸ் வந்து இந்த டீச்சரை நியமிக்கல அப்படின்னு சொல்லி கேஸ் ஃபைல் பண்ணதுக்கு அதுல ஸ்டூடெண்ட் இல்ல, அதனால நியமிக்க வேண்டிய அவசியம் இல்ல அப்படின்னு சொல்லி அதை தள்ளுபடி பண்ணிட்டாங்க. இந்த இந்த விஷயம் எப்படி அப்படின்னா, முட்டையில இருந்து கோழி வந்ததா கோழியில இருந்து முட்டை வந்ததான்ற கதை. நீங்க டீச்சர் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், நீங்க ஸ்கூலுக்கு போகும்போதே சொல்லுவாங்க செக்ஷன் வந்து பேருக்கு வச்சிருப்பாங்க. ஆனா நீங்க கேட்கும்போது சொல்லுவாங்க டீச்சர் இல்லம்மா அந்த கோர்ஸை எடுக்காத, வேற கோர்ஸை எடுன்னு சொல்லிடுவாங்க. அப்போ அதற்குன்னு நியமிக்கப்பட வேண்டிய ஆசிரியர்கள் அந்த இடத்துல வேகன்சி போய் கேட்டா ஸ்டூடெண்ட் இல்ல அதனால டீச்சர்ஸ் போட வேண்டிய அவசியம் இல்லைன்னு சொல்லக்கூடாது. நீங்க பல அரசு பல்கலைக்கழகங்கள் இன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னு சொன்னா யூஜி மேக்சிமம் எந்த யூனிவர்சிட்டியுமே தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் யூஜி கிடையாது, பிஜில இருந்து தான் இருக்கும். பிஜிலையும் நீங்க பாத்தீங்கன்னா 10 ஸ்டூடெண்ட் 15 ஸ்டூடெண்ட் 20 ஸ்டூடெண்ட் தான் இருப்பாங்க. ஆனால் அந்த துறை இயங்க வேண்டும். அந்த துறை இயங்கினாதான் அதுல ரிசர்ச் பண்ண முடியும், அதுல வந்து பல மாணவர்களை உருவாக்க முடியும். அப்போ நீங்க ஸ்கூல் லெவல்லயே அந்த இத ஸ்டாப் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொன்னா எப்படி அந்த ஃபீல்டுல உயர்கல்வி மாணவர்கள் வருவாங்க? இதெல்லாம் பார்க்கக்கூடிய கல்வி அமைச்சர் என்ன அப்படின்னா, நான் வந்து ஸ்கூல் பசங்களை கூப்பிட்டுட்டு வெளிநாட்டு இன்ப சுற்றுலா போறேன் அப்படின்னு போயிட்டாரு. அதாவது அவங்க இன்ப சுற்றுலா போறதுக்கு இந்த ஸ்கூல் பசங்களை வந்து காரணமா கூட்டிட்டு போயிடுறாங்க. 4 பேரை கூட்டிட்டு போய் நீங்க வந்து வெளிநாட்டை சுத்தி காமிச்சிட்டா வந்து அந்த பள்ளி கல்வித்துறை வந்து உயர்ந்துருமா அப்படின்றது தெரியல. அது எல்லாமே வினோதமா இருக்குது. கொஞ்ச நாளுக்கு முன்னாடி நீங்க பார்த்திருப்பீங்க, உலக நாயகன், அதாவது தமிழகத்துல குடும்ப ஆட்சி இருக்குது, தமிழகத்துல திராவிட ஆட்சிகள் வந்து தமிழகத்தையே நாசப்படுத்திட்டாங்க, நான் தான் வந்து ஒரு மாற்று சக்தி, அதாவது தமிழகத்தையே மாற்ற போறேன் அப்படின்னு டிவி எல்லாம் போட்டு உடைச்சாரு. இன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னா அவர் வந்து திமுக எம்பியா நாடாளுமன்றத்துல போக போறாரு. சோ அது பத்திரிகையாளர் கேக்குறாங்க, சார் நீங்க டிவி எல்லாம் போட்டு உடைச்சிங்களே, இப்ப குடும்ப ஆட்சின்னு சொன்னீங்களே, திராவிட ஆட்சி மோசமானது சொன்னீங்களே, இன்னைக்கு எப்படி சார் அவங்களோட எம்பியா போறீங்க அப்படின்னா, நாட்டுக்கு தேவை, மக்களுக்கு தேவை அப்படின்றார். அதாவது அவர் சாதாரணமா பேசினாலே மக்களுக்கு புரியாது. நாடாளுமன்றத்துல போய் எனக்கு வந்து 4 பாஷை தெரியும் அப்படின்னு சொல்லி தமிழகத்தினுடைய மானத்தை என்ன பண்ண போறாருன்றதும் தெரியல. சார் ஆக்சுவலா கமலஹாசனை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா அவர் வந்து உண்மையிலேயே திரைத்துறையில் மிகப்பெரிய சாதனையாளர் எல்லாருமே சொல்லலாம். ஆனால் நான் தான் மாற்று அப்படின்னு வந்தவங்க ஒரே எலெக்ஷன்ல இப்படி அறிவாலயம் அடிமையானதுதான் ரொம்ப வருத்தமான விஷயம். நீங்க அப்ப சுயமரியாதையை பத்தியோ இல்ல அடுத்த கட்சியவோ பத்தி பேசுறதுக்கோ தகுதி உங்களுக்கு கிடையவே கிடையாது. அப்படி இருக்கும். நீங்க நீங்க ரொம்ப கரெக்டா சொன்னீங்க. டிவிய போட்டு உடைச்சு டார்ச்ச காமிச்சு எல்லாம் பண்ணி இன்னைக்கு என்ன ஆச்சு, ஒரு ராஜ்யசபா சீட்டுக்காக உங்களுடைய நீங்க ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா அந்த கட்சியில இருந்து முக்கியமா யாரு வந்து பினான்சியலி சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தாங்களோ அவங்க வெளில வந்தாங்க.
அதற்கு பிறகு ஒரு அம்மா வந்து என்விரான்மெண்டல் ஸ்பெஷலிஸ்ட். அவங்க அதுக்கு என்ன ரிசர்ச் பண்ணாங்க, என்ன படிச்சாங்கன்றது அதுக்கு கடவுளுக்கு தான் வெளிச்சம். அவங்க வந்தாங்க. அவங்க அதற்கு பிறகு திமுகவுல சேர்ந்தாங்க. பிறகு கட்சியே இங்க வந்துருச்சு அப்படின்னு பாத்துக்கோங்களேன். ஒரு எலெக்ஷனை ஒரு கட்சி புறக்கணிக்குது அப்படின்னாலே அது மக்களுக்கு தேவையில்லாத ஒண்ணாயிடுச்சு. ஏன்னா நீங்க இல்லாம எங்களால ஒரு எலெக்ஷனை பார்க்க முடியும்னா நீங்க அதுக்கு தேவையே இல்லை. ஒரு ராஜ்யசபா சீட்டுக்காக தன்னுடைய சுயமரியாதையை, தன்னுடைய தன்மானத்தை அடமானம் வைத்தவர்கள் மற்றவர்களை பற்றி பேச தகுதியற்றவர்கள். இனிமே கமலஹாசன் எதை பத்தியும் பேசாம அறிவாலயத்துக்கு உண்மையான ஒரு உடன் பிறப்பா ஊப்பியா இருக்கிறதுக்கு தகுதி இருக்குது. அவர் இதை பத்தி பேசினார்னா இன்னும் அசிங்கப்படுவார். ஏன்னா நீங்க இன்னைக்கு சமூக வலைத்தளங்கள் முழுக்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா முழுக்க முழுக்க அவர் என்னெல்லாம் இவர்களுக்கு எதிராக திருவாரூர்ல நான் நேத்து ஒரு வீடியோ பார்த்தேன். திருவாரூர்ல இவருடைய கட்சி தொண்டரை அறிமுகப்படுத்தும் போது சொல்றாரு, திருவாரூர் வந்து ரொம்ப ஃபேமஸ் ஆனது, நிறைய நல்லதுலாம் செஞ்சிருக்குது. ஆனால் எந்த நல்லதுக்கு பின்னாடியும் ஒரு கெட்டது இருக்கும்ல, ஒரு குடும்ப கட்சியை உருவாக்கி விட்டதுன்னு சொல்லக்கூடிய அளவிற்கு எல்லா இடங்கள்லயும் பேசினவர் இன்னைக்கு ஒற்றை சீட்டுக்காக அங்க போய் ஜாயின் பண்ணிருக்கிறாரு. இது வந்து ரொம்ப அபத்தமா இருக்குது. அதுவும் நாட்டுக்கு தேவைங்கிறாரு. உங்களுக்கு தேவைன்னு சொல்லுங்க, யாருமே ஒண்ணும் சொல்ல போறது இல்லை. ஏன்னா நீங்க அந்த கட்சியில இருக்கிற யாருமே கொள்கை பிடிப்போடு அங்க சேர்ந்தவங்க கிடையாது. தனக்கு என்ன லாபம் வரும்னு சேர்ந்தவங்க தான். அது வந்து கூட்டணியாக இருக்கட்டும் இல்ல இவராக இருக்கட்டும், நல்லா சேர்ந்துக்கோங்க, யாரும் சொல்றதுக்கு இல்ல. ஏன்னா மக்கள் செலக்ட் பண்ணா நீங்க வரப்போறீங்க, இல்லைன்னா வரப்போறது இல்லை. ஆனால் மக்களுக்கு தேவை, நாட்டுக்கு தேவைன்ற இந்த பொய் போராட்டெல்லாம் தேவையே கிடையாது. நம்ம இந்த பள்ளிக்கூட விஷயத்தை பத்தி பேசும்போது இன்னொரு விஷயம் நான் சொல்லணும்னு ஆசைப்படுறேன் சார். சொல்ல விட்டு போன விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா, திருத்தணியில ஒரு மாவட்ட ஆட்சியர் வந்து ஒரு கேமரா முன்னாடி வச்சு ஸ்கூல் டீச்சர்ஸ் எல்லாத்தையும் வந்து திட்டுறதை நீங்க பாத்தீங்களான்னு எனக்கு தெரியல. நான் அதை பார்த்தேன். இதுதான் என்னுடைய அடுத்த கேள்வியாகவும் இருந்தது. அதுக்கு முன்னாடி நீங்க ஒண்ணு சொன்னீங்க, கமல் வந்து அபத்தமானது சொல்றாரு பேசுறாரு அப்படின்னு. அதாவது என்னன்னா இதை வந்து மக்கள் வந்து தெளிவா புரிஞ்சுக்கணும் மேடம். அதாவது கமல் பண்றது, நான் திரும்ப 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 சொல்றது, அரசியல்வாதிகள் தவறு செய்யறது அவங்க வந்து தெரிஞ்சே செய்யறாங்க. ஏன்னா இந்த மக்களை எதை செஞ்சாலும் ஏத்துக்குவாங்க அப்படின்னு. இன்னைக்கு ஒரு மாற்று அப்படின்னும் போது மக்கள் எல்லாம் வந்து கமலுக்கு போய் ஓட்டு போட்டாங்க. இன்னைக்கு அவர் வந்து திமுகவோட போகும்போது மக்களுக்காக அப்படின்னு சொன்னா அதையும் மக்கள் ஏத்துக்குவாங்க. தமிழக மக்கள் அப்படியான மனநிலை உள்ள ஒரு முட்டாள் மக்கள்னு தெரிஞ்சதுனாலதான் அவர் வந்து பண்றாரு. அடுத்து இந்த ஆட்சியாளரை பத்தி சொன்னீங்க, அந்த ஐஏஎஸ் அதிகாரிய பத்தி. அதாவது இவ்வளோ கஷ்டங்கள் படுறாங்க மக்கள், இவ்வளவு அபத்தமான செயல்கள் வந்து நடக்குது. அதாவது 900 ஸ்கூலுக்கு கிட்ட வந்து க்ளோஸ் பண்றானுங்க, 800 புதிய டாஸ்மாக் எல்லாம் திறக்கிறாங்க. இந்த மாதிரி அநியாயங்கள் நடக்குது. ஆனா முதல்வர் பாத்தீங்கன்னா அவருடைய தொகுதிக்கு போகும்போது பெண்கள் குத்தாட்டம் போடுறாங்க. அத அவரும் அவர் கூட ஒரு அமைச்சரும் கைத்தட்டி சிரிச்சு பாக்குறாங்க. இந்த கொடுமைய எந்த ஸ்டேட்லயாவது பார்க்க முடியுமா? இப்படி ஒரு முதலமைச்சரை பார்க்க முடியுமா? அதாவது இந்த முதல்வர் எங்க போனாலும் ஃப்ரம் த டே ஒன் ஒரு 4 கேமராமேன், ஒரு கேமராமேன்னா கூட பரவாயில்ல. ஏன்னா அவருடைய வீடியோஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா 360 டிகிரி ஆங்கிள் வந்து காமிப்பாங்க. ஒரு முறை பாத்தீங்கன்னா அவர் கார்ல போயிட்டு இருந்தாரு, ஆந்திரால இருந்து ஒரு பையன் வந்து, சார் ஐயா நீங்க தான் நீட்டை ஒழிக்க முடியும், நீங்க தான் எங்களை காப்பாற்ற முடியும், யார் தமிழ்நாட்டுல நடிக்கிறதுக்கு ஆளுன்னு ஆந்திரால இருந்து வந்தான். இந்த மாதிரி நிறைய. இது என்ன ஆச்சுன்னா இது அப்படியே அதிகாரிகளுக்கும் போயிடுச்சு. நான் நிறைய முறை சொல்லியிருக்கேன், இந்த ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரிகள் மேல வந்து ஒரு பெரிய ரெஸ்பெக்ட் இருக்கு. ஏன்னா அந்த பதவிக்கு சாதாரணமா வர முடியாது. சாதாரணமா படிக்கிறவன், நல்லா படிக்கிறவெல்லாம் வர முடியாது. ஒரு 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 திறமை இருக்கணும் அதுக்கு, அப்படியானவதான். ஆனா இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரிகளும், அதாவது அவங்க வேலை செய்யறேன் அப்படின்றத வீடியோ எடுத்து போட்டு அந்த சுய விளம்பரத்தை தேடிக்கிட்டு இருக்கிறாங்க. சார் நீங்க அந்த பள்ளிக்கூட நீங்க ரொம்ப கரெக்டா கனெக்ட் பண்ணீங்க பாருங்க. மன்னர் எவ்வழியோ மக்கள் அவ்வழி. ஏன்னா இங்க வந்து மன்னராட்சி தான் நடந்துகிட்டு இருக்குது. ஏன்னா தாத்தாக்கு பிறகு மகன், மகனுக்கு பிறகு பேரன்னு. சோ அந்த மன்னராட்சின்னே சொல்லலாம், தப்பு கிடையாது. அந்த மன்னராட்சின்னு சொல்றதுல தப்பு இல்ல மேடம். நான் மன்னராட்சியை கூட ஏத்துக்கிறேன். தமிழகத்தை நிறைய மன்னர்கள் ஆண்டு இருக்கிறாங்க, அவங்க வந்து தமிழகத்தை முன்னேற்றி இருக்கிறாங்க, அது வரலாறுல வந்திருக்கு. ஆனா இன்னைக்கு ஆளக்கூடிய ஆட்சி இந்த புலிகேசி ஆட்சி வடிவேல் மாதிரி இல்ல இருக்கு. எப்படி வந்து அவர் கேமராவை சுத்தி வச்சுக்கிட்டே போறாரோ, அரசு அதிகாரிக்கு எதுக்கு சார் கேமரா? நீங்க உண்மையிலேயே அந்த பள்ளிக்கூடங்கள் வந்து உங்களுக்கு சிஇஓக்கு கீழே, அதற்கு பிறகு கலெக்டருக்கு கீழே தான் வருது, யாரும் இல்லைன்னு மறுக்கவே இல்லை. ஆனால் அவர்களை கூப்பிட்டு கண்டிக்கிறதுக்கு உங்களுக்கு எல்லா உரிமையும் கூட இருக்குது.
அது எங்க செய்யணும்? நீங்க இன்னைக்கு இப்படி செஞ்சீங்கன்னா நாளைக்கு பையன் எப்படி அந்த ஆசிரியரை மதிப்பான்? ஏற்கனவே பள்ளிக்கு வந்து கத்திய எடுத்துட்டு வரவா, ஆசிட் எடுத்துட்டு வரவா, இல்ல பாட்டில உடைச்சு குத்தவான்னு திரியிற இடத்துல நீங்க இப்படி அவமானப்படுத்தினீங்க அப்படின்னு சொன்னா எப்படி அந்த ஆசிரியர்கள் வந்து மாணவர்கள் முன்னாடி போய் நிப்பாங்க? யோசிச்சு பாருங்க. சரி, இந்த கலெக்டர் இவ்வளவு வீராவேசப்படுறாருல, நான் இந்த ஒரு கலெக்டரை மட்டும் சொல்லல. இதற்கு முன்னால விழுப்புரம் கலெக்டர் என்ன சொன்னாருன்னா, பையன் குடிச்சிட்டு பள்ளிக்கூடத்துல வந்து உட்கார்ந்தான்னா ஆசிரியரை டிரான்ஸ்பர் பண்ணுவேன்னு. பக்கத்துல இருக்கிற டாஸ்மாக மூடுவேன்னு சொல்ல உங்களுக்கு துப்பு இல்ல. பக்கத்துல இருக்கிற கடைகள்ல போய் வந்து உங்களுக்கு மெத்தப்பட்ட பையனோ இல்ல வந்து வேற கூலிங்கோ இல்ல வேற ஏதாவது போதைப் பொருள் இருக்கான்னு செக் பண்ணி அதை க்ளோஸ் பண்ணுவேன்னு சொல்றதுக்கு உங்களுக்கு துப்பு இல்ல. ஆனா நீங்க ஆசிரியர்களை டிரான்ஸ்பர் பண்ணுவேன், சஸ்பெண்ட் பண்ணுவேன்னு அன்னைக்கு அவர் சொன்னாரு, இன்னைக்கு இவர் செய்கிறாரு. அவ்வளவுதான் நமக்கு வித்தியாசம். நீங்க பாக்கணும். இதே பள்ளிக்கூடங்கள்ல இவ்வளவு ஆசிரியர்கள் காலி இடம் இருக்குது, அதை நிரப்புறதுக்கு இவர் இந்த கலெக்டரால முடியுமா? அப்போ யார் ஒருத்தர் எதிர்த்து பேச மாட்டாங்களோ, யார் ஒருத்தர் எல்லா இடங்கள்லயும் வந்து அமைதியாக போவாங்களோ அவங்கள நீங்க வந்து எவ்வளவு அவமானப்படுத்த முடியுமோ அவ்வளவு அவமானப்படுத்துவீங்களா? சொல்லுங்க பாப்போம். நான் ஒரு கல்வியாளரா நிறைய இடத்துல கவர்மெண்ட் ஸ்கூல்ல குறை சொல்லுவேன். அது எப்படி அப்படின்னா, அது கல்வியாளர்களுக்குள்ள உள்ளது. நீ சரியா இல்லைன்னு சொன்னா நீ சரியா இருக்கணும்ன்ற ஆதங்கத்துல நான் சொல்றது. ஆனால் நீ உங்க அதிகாரத்தை பயன்படுத்தி நீங்க அவங்களை கீழே இறக்கி அசிங்கப்படுத்தணும்னு நினைக்கிறீங்க கேமரா முன்னாடி. இல்லைன்னா அந்த கேமரா இல்லாம கூப்பிட்டு வச்சு கூட பேசி இருந்திருக்கலாம்ல. யோசிச்சு பாருங்க. இல்ல, உங்களுக்கு வந்து அவ்வளவு பவர் இருக்கு, அதிகாரம் இருக்குன்னா அந்த அதிகாரத்தை பயன்படுத்தி மாற்றத்தை கொண்டு வாங்க. அங்க என்ன பிரச்சனைன்றத பாருங்க. இல்ல, எல்லா அதிகாரிகளும் இதே ஐஏஎஸ் அதிகாரி வந்து கொஞ்ச நாளுக்கு முன்னாடி ஒரு ஹாஸ்பிட்டல்ல போய் ஒரு ஸ்டோர்ல இன்வென்ட்ரியை செக் பண்ண அப்படின்னு செக் பண்ணாரு. அப்பயும் அதையும் வீடியோ எடுத்து போட்டார். அதாவது நீ வந்து ஒரு ஸ்ட்ரிக்டான அதிகாரியா இருக்கு அப்படின்னா அவங்கள கூப்பிட்டு கண்டீங்க, அவங்கள எக்ஸ்போஸ் பண்ணி அவங்களுடைய நீங்க எப்ப உங்க முதலமைச்சர் மாதிரியே நீங்களும் கேமரா முன்னாடி பேசிக்கிட்டே போவீங்களா? நீங்க சரி, இன்னைக்கு சுகாதாரத்துறையில எத்தனை பேர் வந்து அன்னைக்கு கூட நான் பார்த்தேன், ஓமந்தூரார்லயும் ஏதோ ஒரு மருத்துவமனையில எத்தனை தடவை சொல்லியும் கவுண்டர் ஓபன் பண்ணாம நோயாளிகள் பெரிய கியூல மருந்து வாங்க நின்னுகிட்டு இருக்கிறாங்கன்ட்டு. அதை உன்னால சரி பண்ண முடிஞ்சுதா? சொல்லுங்க பாப்போம். அப்ப எத்தனை ஆசிரியர் பணியிடங்கள் காலியாக இருக்குது, ஒரு டாய்லெட் இல்லாம இருக்குது, மற்றது இல்லாம இருக்குது. அதை சரி செய்ய உங்களால முடியல. ஆனால் எந்த சமூகம் வந்து ஊருக்கு இழைச்சவன் பிள்ளையார் கோயில் ஆண்டியோ அவனை பிடிச்சு நீங்க வந்து மேலும் மேலும் அவமானப்படுத்திக்கிட்டே இருப்பீங்களா? ஆசிரியரை அவமானப்படுத்துற எந்த சமுதாயமும் முன்னாடி வரத்துக்கு வாய்ப்பே கிடையாது சார். இல்ல, அதாவது இந்த அவமானப்படுத்துறது, அவங்கள கஷ்டப்படுத்துறதை விட இன்னைக்கு வந்து நிறைய இளைஞர்கள் பாத்தீங்க அப்படின்னா, நான் வந்து ஐஏஎஸ் ஆகணும், ஐபிஎஸ் ஆகணும், நான் வந்து இந்த சமூகத்துல ஒரு மாற்றத்தை கொண்டு வரணும் அப்படின்னு கஷ்டப்பட்டு படிச்சு வர்றாங்கல்ல இந்த யங்ஸ்டர்ஸ், அவங்க இந்த மாதிரி அதிகாரிய பார்த்து என்ன கத்துக்குவாங்க? அதுதான் ப்ராப்ளம். இப்ப பாக்கணும், அதாவது மக்கள் யோசிக்கணும். அதாவது நம்ம பண்ண ஒரு தப்புனால எவ்வளோ பிரச்சனைகள் வருது பாருங்க. அதாவது 10th +1 இந்த குரூப்ல பசங்க இல்ல அப்படி சொல்லி ஸ்கூல்ல மூடுறாங்க. ஆனா உண்மையான காரணம் அதுக்கு டீச்சர் இல்ல. அங்க போகும்போது இவங்களே சொல்லிடுறாங்க, அந்த குரூப் எடுக்காத, அதுல எந்த டீச்சர் இல்லைன்னு. சோ அந்த குரூப் எடுக்கல அப்படின்னா அந்த ஸ்பெசிபிக் குரூப் வந்து காலேஜ்லயும் இருக்காது, அங்கேயும் அந்த துறையில நம்மளுடைய ஆட்கள் படிக்க முடியாது. அதே மாதிரிதான் இந்த ஐஏஎஸ் அதிகாரிகளும் பாத்தீங்கன்னா, அதாவது இந்த அரசாங்கம் பண்ணக்கூடிய தவறுகள் அப்படியே அதிகாரிகள் கிட்ட போகுது. அந்த அதிகாரிகள் பண்ணக்கூடிய தவறுகள் அடுத்த அதிகாரியா வரக்கூடியவங்களையும் அஃபெக்ட் ஆகுது. இன்றைக்கு தமிழகத்துல நடக்கக்கூடிய பெரும்பாலான இல்லீகல் ஆக்டிவிட்டிஸ்க்கு பின்னாடி அரசு அதிகாரிகள் இருக்கிறாங்க, அவங்க சப்போர்ட்டோட தான் நடக்குது அப்படின்றத கேட்கும்போது ரொம்ப கஷ்டமா இருக்குது. அதாவது இந்த ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரிகள் மேல வந்து நம்ம அவ்வளவு ஒரு ரெஸ்பெக்ட் வச்சிருக்கோம். ஏன்னா இந்த ஆட்சியாளர், இந்த கட்சிக்காரன் கூட வந்து 5 வருஷத்துக்கு ஒரு முறை போயிடுவான். இவங்கதான் இருக்கிறாங்க. இந்த முறை வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு யங் டாக்டர், அவர் வந்து ஒரு ஐஏஎஸ் அதிகாரியுடைய மகன், அவர் ஐஏஎஸ் அதிகாரியா வந்திருக்காரு. அப்ப அவர் கேக்குறப்ப அவர் சொல்றாரு, நான் டாக்டரா இருந்தா நிறைய பேரை ட்ரீட் பண்ண முடியும், ஆனா ஒரு ஐஏஎஸ் அதிகாரியானா அந்த சிஸ்டமையே நான் சேஞ்ச் பண்ண முடியும், அதுல ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வர முடியும் அப்படின்னு ஒரு பெரிய விஷனோட அதிகாரிகள் இந்த சின்ன பசங்க எல்லாம் படிச்சுட்டு வரும்போது, இப்படியான அதிகாரிகள், அதாவது ஒரு டாஸ்மாக் துறையில மேனேஜிங் டைரக்டரா இருக்கிறவர் வந்து இன்னைக்கு குற்றவாளி கூண்டுல நின்னு பதில் சொல்ற இடத்துல இருக்கிறார் ஐஏஎஸ் அதிகாரி. அவர் மேல என்ன அமைச்சர்களே அப்படித்தானே சார் இருக்காங்க? அமைச்சர்கள் தண்டனை பெற்று தண்டனை நிறுத்தி வச்சு இருக்கிறாங்க. அப்ப அவர்களுக்கு கீழே வேலை செய்யற இவர்களுக்கு எந்த மாதிரி ஒரு மொராலிட்டி கிடைக்கும்? யோசிச்சு பாருங்க. இல்ல, நான் அமைச்சர்களை கூட விட்டுறேன். ஏன்னா மக்கள் மனசுல இன்னைக்கு தெரிஞ்சு போச்சு, அரசியல்வாதி அவன் லஞ்சம் வாங்குவான்,
அவன் லஞ்சம் வாங்குறதுக்குன்னே அரசியலுக்கு வரான். அவன் மக்களுக்கு சேவை செய்யணும்னு வரல. அதாவது நீங்க தப்பு அப்படியெல்லாம் பண்ணி சொல்லாதீங்க சார். சம்பாதிச்சு மத்திய அரசுல நீங்க பாத்தீங்கன்னா நீங்க லஞ்சம் வாங்குறதுக்குன்னே வரான்னு இந்த நம்ம மாநில அரசுல இருக்கிறவங்கள நம்ம சொல்ல முடியும். ஆனால் 11 வருஷ ஆண்டுல யாராவது ஒருத்தர் மேல, ஒரு அமைச்சர்கள் மேல மத்திய அரசு கிட்ட இன்னைக்கு யாராவது ஒரு ஊழல் புகார் நிரூபிக்கிறது இல்ல. புகார் நான் சொல்றேன். வந்து யோசிக்கணும். ஆர்பிஐ வந்து கோல்டு லோனுக்கு அவ்வளவு விஷயம் போடுது. அந்த லோன் போட்ட உடனே நம்ம வந்து கடிதங்கள் கொடுக்கறோம், ரெக்வெஸ்ட் பண்றோம். இமீடியட்டா நீங்க அதை ஸ்டாப் பண்ணுங்கன்னு சொல்றாங்க பாருங்க. நீங்க நம்ப மாட்டீங்க சார். நான் இந்த ஆர்பிஐ இந்த கோல்டு லோன் விஷயம் வந்த பொழுது ஒரு 10 நாளைக்கு முன்னாடி இருக்கும். நான் வந்து பினான்ஸ் மினிஸ்டருக்கு ஒரு கடிதம் எழுதுறேன். நான் ட்வீட் கூட பண்ணியிருக்கேன். அத கடிதம் எழுதுறேன். எந்த உலகத்துல நம்ம இருக்கிறோம்னு பாருங்க. இது வரைக்கும் எங்கேயாவது நம்ம ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட்டோ சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கோ ஒரு மெயில் அனுப்பிச்சா ரிப்ளை ப்ராம்ப்டா வந்திருக்குதா? இத்தனை வருஷ காலத்துல நான் அனுப்பித்த மறுநாள் வந்து ஒரு 2 நாட்கள்ல எனக்கு ரிப்ளை வருது. உங்களுடைய மெயிலை நாங்க ரிசீவ் பண்ணோம், கன்சர்ன் டிபார்ட்மெண்ட்டுக்கு அனுப்பிச்சு வச்சிருக்கிறோம், உங்களுடைய கன்சர்ன் கன்சிடர் பண்ணப்படும் அப்படின்னு அவங்க வந்து மெயில் ரிப்ளை பண்றாங்க. அதாவது இந்த ஆட்சியில நானும் வந்து ரியலைஸ் பண்ணியிருக்கிறேன். ஏன்னா இப்ப வந்து வெளியுறவுத்துறை அமைச்சரா டாக்டர் ஜெய்சங்கர் இருக்கார். இதற்கு முன்னாடி வந்து சுஷ்மா சிவராஜ் அம்மா இருந்தாங்க. அந்த நேரத்துல நான் இருக்கக்கூடிய நாட்டுல ஒரு பிரச்சனையில இருந்த ஒரு இந்தியர், அவர் வந்து நிறைய இடத்துக்கு போனாங்க. அந்த குடும்பம் ஒரே ஒரு மெசேஜ் அவங்க ஆபீஸுக்கு போட்டு வித்தின் 24 ஹவர்ஸ்ல அவங்க ஆபீஸ்ல இருந்து இந்த நாட்டுல இருக்கக்கூடிய கான்சுலேட்டுக்கு மெசேஜ் வந்து அந்த கான்சுலேட்ல இருந்து என்ன கூப்பிட்டு கேட்டாங்க, பிரச்சனை என்னன்னு கேட்டாங்க. நான் கான்சுலேட்ல போய் ஒரு 1/2 மணி நேரம் அவங்களுக்கு உட்கார்ந்து எக்ஸ்பிளைன் பண்ணி அந்த பிரச்சனையில இருக்கிறவருடைய ஃபேமிலிஸ் கொடுத்த அந்த டாக்குமெண்ட் எல்லாம் கொடுத்து வித்தின் அ வீக் அதை சால்வ் பண்ணி அவர் வந்து ஊருக்கே திரும்ப போயிட்டார். இததானே தமிழக மக்கள் யோசிக்கணும். ஓகே, இந்த விஷயங்கள்லாம் நிறைய வந்து வெளியில வராது. ஆனா இந்த கடந்த 11 வருஷமா மத்தியில் ஆளக்கூடிய ஆட்சியில அமைச்சர்கள் யாராவது இந்த மாதிரி ஊழல்ல சம்பந்தப்பட்டிருக்கிறாங்களா? பெயர்கள் வந்திருக்கா? இதற்கு முன்னாடி காங்கிரஸ்ல இருந்தப்ப 2G வந்தது, எவ்வளவு பேர் வந்தாங்க? அதாவது திமுக குடும்பத்துல இருந்து எவ்வளவு பேர் வந்தாங்க? ராணுவ உடையில ஆரம்பிச்சு உங்களுக்கு வந்து கேம்ஸ்ல இருந்து, காமன்வெல்த் கேம்ஸ்ல இருந்து அத்தனையிலயும் ஊழல் வந்துச்சு சார். இன்னைக்கு நான் என்ன சொல்றேன்னா, கை கூட காமிக்க முடியல. இவர் தப்பு பண்ணாருன்னு எனக்கு சந்தேகமா இருக்குன்னு கை கூட காமிக்க முடியல சார். அதுதான் நம்ம பார்க்க வேண்டிய விஷயம். இல்ல, நீங்க அந்த கேம்ஸ் சொன்னீங்க. சொல்லும்போது அதுல ஒரே ஒரு டாய்லெட் ரோல் மேடம், டிஷ்யூ பேப்பர் டாய்லெட் ரோல் வாங்கினது வந்து ஒரு ரோல் 3500 ரூபாய் வாங்கியிருக்காங்க. ஒரே ஒரு டாய்லெட் ரோல் 3500 ரூபாய்க்கு. அப்ப எவ்வளோ ஊழல் எதுலெல்லாம் பண்ணிருப்பாங்க பாருங்க. இதைத்தானே மக்கள் யோசிக்கணும். தமிழக மக்கள் வந்து என்ன அப்படின்னா, அந்த ஒரு சென்டிமெண்டா கனெக்ட் ஆயிடுறாங்க ஏதாவது ஒரு குடும்பத்தோட. எக்ஸாக்ட்லி. அதுதான் பிரச்சனை. சென்டிமெண்ட்க்கு ஒரு உதாரணம் சொல்றேன் பாருங்க. இப்ப ரீசெண்டா கமலஹாசன் அவர்கள் தக் லைஃப்னு ஒரு படம் வந்திருக்குது. அந்த வெளியீட்டு விழாவப்பவோ இல்ல ஒரு ஆனந்த விடன் கொடுத்த பேட்டியான்னு ஞாபகம் இல்ல. அவர் சொல்றாரு, சம்பவாமி யூகேன்னு பேர் வைக்கலாம்னு நினைச்சோம். எங்களுக்கு வடமொழி மேல ஒரு பெரிய ஆர்வம் எல்லாம் கிடையாது. அதனால நாங்க நிறைய டிஸ்கஸ் பண்ணி உயிரினும் மேலான தமிழ்ல வந்து தக் லைஃப்னு பேர் வச்சிருக்காரு அவரு. யோசிச்சு பாருங்க. வடமொழி மேல உனக்கு ஆர்வம் இல்ல, அப்ப கமலஹாசன் என்ன பேரு? நீ அதை தமிழ்ல மாத்திக்கலாமே. யோசிச்சு பாருங்க. அப்ப எவ்வளவு கேவலமா நீங்க வந்து ஒரு மொழிய வச்சு நீங்க வந்து மக்களை அப்படியே கண்ட்ரோல் பண்ணணும்னோ இல்ல இமோஷனை கேரி பண்ணணும்னோ நீங்க நினைக்கிறீங்க. தக் லைஃப் எவ்வளவு நல்ல தமிழ் படம். யோசிச்சு பாருங்க, தமிழ் பெயர். இல்ல, அததான் நான் கேட்க வரேன். கமலஹாசனுக்கு தமிழ் மேல அவ்வளோ பற்று இருக்குதுன்னா, தக் அப்படின்றது தமிழ் வார்த்தையா? லைஃப் அப்படிங்கிறது தமிழ் வார்த்தையா? இது அப்படியே அவர் வந்து மொழிபெயர்ப்பு செய்து தக் லைஃப் அப்படின்றது ஒரு பொறுக்கியின் வாழ்க்கைன்னு வச்சிருக்கலாமே. அதுதானங்க தமிழ் வார்த்தை. கண்டிப்பா. இல்ல, எப்படியெல்லாம் மக்களை ஏமாத்துறாங்க பாருங்க. இவருக்கு வடமொழி பிடிக்கலையா, ஹிந்தி பிடிக்கலன்றதுனால தக் லைஃப் அப்படிங்கிறது, தக் லைஃப்ங்கிறது ஆங்கிலமடா. இன்னைக்கு இவனுங்க வந்து தமிழை வளர்க்குறேன்னு சொல்லிட்டு தமிழை அழிச்சு ஆங்கிலத்தை தான் வளர்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. இதெல்லாம் நினைக்கும் போது தமிழகம் வந்து எதை நோக்கி போயிட்டு இருக்குன்னே தெரியல மேடம். அதாவது கடந்த ஒரு 6 மாசமா பாத்தீங்கன்னா ரொம்ப வர்ஸ்டா இருக்கு. ரொம்ப வர்ஸ்டா இருக்கு. ஆனா இதை ஒண்ணுமே ரியலைஸ் பண்ணாம தமிழ்நாட்டுல என்ன நடக்குதுன்னே தெரியாத ஒரு முதல்வரா இருக்கிறார். இதுல வேற இந்த கேளிக்கை வரியை குறைச்சிட்டோம் அப்படின்னு அதுக்கு வேற ஒரு குரூப். ஐயா பாரு, எங்க முதல்வர் இதை பண்ணிட்டேன். ஏன்டா கேளிக்கை வரியை குறைச்சிட்டேன்? நான் மாசம் கட்டுற எலக்ட்ரிசிட்டி பில்ல குறை, வருஷம் கட்டுற வீட்டு வரியை குறை.
எனக்கு டெய்லி சாப்பாட்டுக்கே எனக்கு திண்டாட்டமா இருக்கு அப்படின்னா எனக்கு என்டர்டெயின்மெண்ட்டுக்காக இருக்கிறத இவர் வந்து குறைக்கிறாரு. ஏன்னா இன்னைக்கு அந்த என்டர்டெயின்மெண்ட் சேனல்ஸ், என்டர்டெயின்மெண்ட்ன்ற அந்த ஒரு துறையே அந்த குடும்பத்துக்கு கிட்டதான் இருக்குது. இப்ப அடுத்து இருக்கக்கூடிய ஒரு 6 மாசம் 1 வருஷத்துக்குள்ள எவ்வளவு அடிக்க முடியுமோ அடிக்கணும் அப்படின்றதுக்காக அந்த வரியை குறைச்சிட்டீங்கன்னா அந்த 4% குறைச்சிட்டீங்கல்ல, அந்த 4% வருமானம் எங்க போகுது? அந்த குடும்பத்துக்கு தானே போக போகுது. இதத்தான் மேடம் மக்கள் யோசிக்கணும். நம்ம வந்து வாரம் சொல்றோம், நிறைய பேர் சொல்றாங்க நம்மள மாதிரி. ஆனா இதை எப்படி மாற்றம் வரும், இது யார் ரியலைஸ் பண்ணா மாற்றம் வரும் அப்படின்னா மக்கள் தான் ரியலைஸ் பண்ணணும். நம்ம யார் மேலயும் குற்றம் சொல்லணும்ன்றதுக்காக சொல்லல. டெய்லி டே டு டே லைஃப்ல பிராக்டிக்கலா மக்கள் பார்க்கக்கூடிய, மக்கள் சந்திக்கக்கூடிய விஷயங்களை தான் சொல்றோம். இது வந்து என்னன்னா மக்கள் என்னன்னா அன்னைக்கு கஷ்டம் இருக்குன்னா அன்னைக்கு விட்டுருவாங்க. அப்ப இன்னைக்கு கூட போன வாரம் வியாசார் படியில வந்து ஒரு குடிசை பகுதி எரிஞ்சுது, எங்களுக்கு யாருமே உதவி கொடுக்கல. இப்போ ஒரு 2 வாரத்துக்கு அப்புறம் யாராவது போய் ஒரு பாய், 2 பெட்ஷீட், 2 பிரெட், ஒரு பாக்கெட்ல வந்து அரிசி எல்லாம் போட்டு, அது கூட பாத்தீங்கன்னா கொடுக்கறது அரசியல்வாதி இருக்க மாட்டான். அங்க யாராவது நல்ல உள்ளம் கொண்டவங்க கொடுக்கணும்னு நினைச்சிருப்பாங்க. அங்க இருக்கிற அதிகாரிகள் வந்து நீ போய் கொடுக்க கூடாது, என் கவுன்சிலர் மூலமா தான் கொடுக்கணும், என் எம்எல்ஏ மூலமா தான் கொடுக்கணும்னு இவங்க வாங்கி வச்சிருவாங்க. அவர் வந்து எடுத்து கொடுத்துட்டு போட்டோ எடுத்துன்னு போயிடுவாரு. மக்கள் உடனே என்ன பண்ணுவாங்க, நம்ம எம்எல்ஏ தான்ப்பா கொடுத்தாரு, நம்ம கவுன்சிலர் தான்ப்பா கொடுத்தாரு, இவங்க எல்லாம் நம்ம கருணாநிதியோட ஆட்கள்னுவாங்க. என்னைக்குடா அவன் நம்ம கருணாநிதி? அப்படின்னா நம்ம குடும்பம் நம்மளையும் சேர்த்து தானே பாத்துக்கணும். அவன் ஏன் குடும்பம்னு அவனை மட்டும் தானே பாத்துக்கிறான், கட்சிக்காரனை கூட இன்னைக்கு கண்டுக்கல. இதெல்லாம் மக்கள் யோசிக்கணும். இது இந்த முறை நிச்சயமா, ஏன்னா கஷ்டங்கள் வந்து அவ்வளவு கொஞ்சம் நஞ்சம் இல்ல. நம்ம படுற கஷ்டம், தமிழ்நாட்டினுடைய அழிவு வந்து அந்த அளவுக்கு மோசமா இருக்கு. நம்ம வந்து அப்படி நினைச்சு வருத்தப்பட வேண்டாம். இன்னும் கொஞ்சம் காலம் தான் இருக்குது. இவ்வளவு கஷ்டப்பட்டுட்டோம், இன்னும் ஒரு 6 மாச காலம் தானே, அதற்கு பிறகு உண்மையான விடியல் வரும் அப்படின்னு நாம நம்புவோம். ஆனால் நம்ம தொடர்ந்து மக்களுக்கு நம்ம என்ன சொல்லணும்னு நினைக்கிறோமோ அதை சொல்லிக்கிட்டே இருப்போம். இல்ல, நம்ம நம்பிக்கை நிறைவேறும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையோட தான். அதனாலதான் பாத்தீங்கன்னா அண்ணாமலை அவர் ஹோப்னு வச்சிருக்கோம். இன்னைக்கு அண்ணாமலை வந்து பதவியில இல்லைனாலும் இப்பவும் அவர் மேலதான் ஒரு நம்பிக்கை இருக்கு. நிச்சயமா பெரிய மாற்றங்களை அண்ணாமலை கொண்டு வருவார், மக்களோட உதவியோட செய்வார், மக்கள் மனதிலேயே ஒரு பெரிய மாற்றம் வரும் அப்படின்ற நம்பிக்கையோட விடைபெறுவோம். ரொம்ப ரொம்ப நன்றி மேடம். தேங்க்யூ.